கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலுமிருந்து இந்த நாளில் எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் முதலாவது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த காலை ஆராதனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்ல கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றியோடு தம்மை துதிக்கிறோம். மீண்டும் ஒரு நாளை நாங்கள் காணவும், இந்த நாளை எங்கள் ஆயுசு நாட்களோடு கூட்டி தரவா இச்செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய முகத்தை தரிசிக்கவா, நீருடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசவா, ஆவியானவ தெய்வ வார்த்தையின் மூலம் தெய்வ கிருபைகளை எங்களுக்கு கொண்டு வரவா, கிடைத்த இந்த விசேஷித்த வேளைக்கா சந்தர்ப்பத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, தேவைகளோடும் பாரங்களோடும் வியாதிகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள், ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாக எங்கள் ஆண்டவர் தருகிற நன்மையினாலே மன மகிழும்படி செய்யும். கஷ்டங்கள் வேதனைகளுக்கு ஆண்டவர் இந்த ஆராதனையின் வாயிலாக தேவன் கிருபை விடுதலை கொடுக்கும்படியாக, சமாதானத்தை அருளும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கட்டும். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களை மறைத்து உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்தில் 100வது பாடலை சேர்ந்து பாடுவோம். முதல் 3 சரணங்களையும் கடைசி 6வது சரணத்தையும் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். வாஞ்சையோடும் உம்மை நோக்குது கர்த்தரே, உலகிலே உம்மை எண்ணி வாழ்வீராது இன்பமும் காணாது. நான் மறைவின் கீழே நான் ஒதுங்க நீரே, என்னரண்மனை சாத்தான் வர்மிக்கட்டும், எதிரி சீரட்டும், இயேசு என் துணை. தீயிலும் பயங்களும் பாவ நரக கடியும் இயேசுவால் தணியும். வாலு சர்ப்பத்துக்கும் சாவின் பற்களுக்கும் நான் திடுக்கிடேன். லோகமே விரோதி, நான் சங்கீதம் மோதி தோத்தரிக்கிறேன். தெய்வ கையன் சலுகை இனி சாத்தான் கூட்டத்தார்கள் மௌனமடைவார்கள். மனதினியாறு பூரிப்பாக பாடு, இயேசு சேர்த்தாரே அத்தால் எந்த பாடும் தித்திப்பாக மாறும். நான் உலகிலே நிந்தையும் நிஸ்காரமும் உத்தரித்தும் இயேசு தாமே என் மகிழ்ச்சியாமே.
16வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 16. கடவுளே, என்னை காப்பாற்றும், உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்தேன். நான் கர்த்தரிடம், தேவரீரே என் ஆண்டவர், உம்மையன்றி எனக்கு வேறே செல்வமில்லை. பூமியில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்கள் சிரேஷ்டமானவர்கள், அவர்களே என் மனமகிழ்ச்சி என்று சொன்னேன். அந்நிய தேவர்களை தேடிக் கொள்கிறவர்களுக்கு வேதனைகள் பெருகாம். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்களின் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தரின் சுதந்திர பாகம் என் பாத்திரத்தின் பங்கு, என் பாகத்தை தேவரீர் பாதுகாக்கிறேன். இன்பமான இடங்களில் எனக்கு பாகம் கிடைக்கிறதே, ஆம், என் சுதந்திரம் மகிமையானதே. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன் வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நன்னம்பிக்கையில் தங்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பக்தனை படுகொலியில் இறங்க விடி. ஜீவ வழியை எனக்கு தெரியப்படுத்துவி. உமது சன்னிதானத்தில் பரிபூர்ண ஆனந்தமா, உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடி ஆமென். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகள். முதலாவது வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். ரோமர் நிருபம் அதிகாரம் 15 12 முதல் 17 வரை. மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதிகள் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினால உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்தேன். புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும்படி பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினால உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன் என்றார் என்பது. இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 34 முதல் 43 வரை உள்ள வசனங்கள். லூக்கா நற்செய்தி நூல் அதிகாரம் 18 வசனங்கள் 35 முதல் 43 வரை. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னான். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார்.
உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மைமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றார். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் என்பது இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகள் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்திற்கு மறுமொழியாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்து உறுதி செய்வோம். பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். இந்த நாளின் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட இறைவார்த்தை ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலையில் மறுபடியும் உங்களை முகநூல் வழியாக சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சமீப காலங்களாக உலகத்திலே நிறைய மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். தொழில்நுட்பங்களிலே மாற்றம், அறிவியலிலே பெருத்த மாற்றம், அதே போல மனிதர்களுடைய சிந்தனைகளிலே மாற்றங்களை பார்க்கிறோம். அந்த மாற்றம் ஆரோக்கியமானதுதானா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லலாம். ஏனப்படி என்று கேட்பீர்கள். மனிதர்கள் பணத்தினாலும் புகழினாலும் அதிகாரத்தினாலும் திருப்திப்படாத ஒரு நிலைமையை தற்சமயத்தில் சமீப காலங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய விளைவு என்னவென்றால் அநேகருடைய வாழ்க்கை விரக்தியிலேயே கழிந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மனதில் நிம்மதி இல்லை. ஏதோ ஒரு விரக்தி இருக்கிறது. புகழின் உச்சத்திலே இருக்கிறவர்கள், அரசியலின் உச்சத்திலே இருக்கிறவர்கள், சினிமா துறையிலே உச்சத்தில் இருக்கிறவர்கள் நிம்மதியற்றவர்களாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே விரக்தியோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில வறுமை இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன, முடிவு என்ன என்று கேட்டால் திடீரென்று நம்ப முடியாத அளவு அநேகம் பேர் தற்கொலை செய்து கொண்டு வருகிறார்கள். புகழின் உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள், நடிகைகள் திடீரென்று தற்கொலை செய்து கொள்ளும் போது உலகம் அதிர்ச்சி அடைகிறது. சிலர் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். சிலர் திடீரென்று சொல்லி அரசியலிலே சினிமாவிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இவைகள் எல்லாம் எதனுடைய வெளிப்பாடு என்றால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இல்லாத திருப்தி, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற விரக்தி. ஏதோ ஒரு விதத்திலே வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு பிடிப்பற்றவர்களாக போய்கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களை பொறுத்தவரையிலும் அதுதான். அநேக இளைஞர்கள் குடும்ப பாரங்களை சுமப்பதற்கு தயங்குகிறார்கள்.
அநேக சகோதரிகள், இளம் பருவத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் குடும்பமாக இணைந்து பொறுப்புகளை எடுத்து வாழ்க்கையை நடத்துவதற்கு தயங்குகிறார்கள், முன் வரவில்லை, ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இதற்கு காரணம், ஏதோ ஒரு விதத்தில் மனிதர்கள் வெறுப்படைந்து கொண்டிருக்கிறார்கள், விரக்தி அடைந்து கொண்டு வருகிறார்கள். அதுதான் உண்மை. ஒன்றை உலகம் சரியாக நமக்கு கற்றுத்தருகிறது, சமாதானத்துக்கும் நிம்மதிக்கும் பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை என்ற ஒரு தத்துவத்தை, சித்தாந்தத்தை இந்த சமீபகால உலகம் நமக்கு கற்றுத்தருகிறது. பணத்தினால, புகழினால, அதிகாரத்தினால, சமூக அந்தஸ்தினால சமாதானத்தையோ நிம்மதியோ எந்த மனுஷனுக்கும் கொடுக்க முடியாது. அதனால ஒரு மனுஷனும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. உலக பிரசித்தி பெற்ற நாவலாசிரியர் மார்க் ட்வைன் அவர் எழுதின நாவல் தி அட்வென்ச்சர் ஆஃப் சாம் சாயர் அண்ட் ஹக்கிள்பெரி ஹின் உலக பிரசித்தி பெற்றது. அநேகர் அந்த நாவலை இன்றும் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் படிக்கும்போது கல்லூரியிலே அது பாடப்புத்தகத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட புகழின் உச்சியில் இருந்த மார்க் ட்வைனுடைய வாழ்க்கை வரலாறு அவர் இறந்த பிறகு நாடகமாக வெளியே வந்தது. அந்த நாடகம் அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு பதிலாக கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைப்பதாக இருந்தது. மார்க் ட்வைன் தன்னுடைய வாழ்க்கையில் சோகங்களை மட்டுமே சுமந்தவராயிருந்தார். அவருடைய வாழ்க்கையில கடுமையான துயரங்கள். 20 வயதுல அவருடைய தம்பி படகு விபத்து ஒன்றிலே மரித்து போனார். அவருடைய ஒரே மகன் 19வது வயதுல டிப்தீரியா என்று சொல்லக்கூடிய நோயினால பாதிக்கப்பட்டு மரித்து போனார். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். இளைய மகள் 23வது வயதுல மெனிஞ்சைட்டிஸ் வியாதியினால மரித்து போனாங்க. அவருடைய மூத்த மகள் 29 வயதுல மாரடைப்பினால மரித்து போனாள். இந்த மார்க் ட்வைனுடைய உள்ளம் உடைந்து சுக்கு நூறாகி போயிருந்தது. அவர் 74 வயது வரையிலும் வாழ்ந்தார். தனிமையிலே வாழ்ந்தார். யாரோடும் அவர் அதிகமாக நெருங்கி பழகவில்லை. அவருடைய உள்ளத்துல ஒரு சொல்ல முடியாத துயரம், பாரம், விரக்தி, மன அழுத்தம் சாகும் வரையில இருந்தது. அவருடைய வாழ்க்கையை நாடக வடிவிலே பார்க்கிறவர்கள் கடைசியில கண்ணீர் விட்டு விட்டுத்தான் இது நாடக அரங்க விட்டு வெளியே வர முடியும். அந்த அளவுக்கு கவலையும் கண்ணீரும் துயரமும் விரக்தியும் மார்க் ட்வைனுடைய வாழ்க்கையில இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. மார்க் ட்வைன் கடைசி வரையிலும் கடவுளுக்கு தன் வாழ்க்கையில இதயத்துல இடம் கொடுக்கவே இல்லை. அவர் கடவுள் மறுப்பாளராக மாத்திரமல்ல, கடவுள் தன் வாழ்க்கையில தேவையில்லாதவர் என்று ஒதுங்கி கொண்டிருந்தார். அவரை ஒதுக்கி வைத்திருந்தார். வேதம் அழகாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினால உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும், எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் வரும்போது, அல்லது அந்த மனுஷன் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளும் போது, அவன் ஆண்டவரில் வைக்கிற விசுவாசத்தினாலே அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர்
சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறாரா. அந்த சந்தோஷமும் சமாதானமும் அவனுக்குள் வரும்போது அவன் வாழ்க்கையிலே எந்த சூழலையும் எதிர்த்து போராட முடியும், எந்த சூழலையும் துணிச்சலாக எதிர்கொள்ள முடியும். எப்பேற்பட்ட இழப்புகளாயிருந்தாலும், எப்பேற்பட்ட சோதனைகளாயிருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கடிகளாயிருந்தாலும் கர்த்தரில் விசுவாசம் வைத்து அவனால் நிற்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு பலன் கொடுக்கிறார், அதற்கு ஆற்றல் தருகிறார். இதுதான் கிறிஸ்தவ அனுபவம். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒன்னையும் சாதிக்க முடியாது. கர்த்தரை நம்பி நம்ம வாழும்போது நம்மளை எதையும் சாதிக்க முடியும். அதைத்தான் பவுலடிகள் சொல்வார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் ஆண்டவரை நம்பி பயணிக்கும் போது பெரிய மரத்தை தூக்குகிறேன். நான் ஆண்டவரை மறந்து வாழும்போது ஒரு துரும்பு கூட எனக்கு பெரிய பனைமரம் போல தெரிகிறது. அதுதான் ஒரு யதார்த்தம், அதுதான் ஒரு விசுவாசியின் அனுபவம். வேதம் அழகாக சொல்லுகிறது, கடவுளிடம் திரும்பாத இருதயம் கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், விரக்தி இப்படி தனிமைப்படுத்தக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி 74 வயது வரையிலும் மார்க் ட்வைன் தன்னுடைய வாழ்க்கையை விரக்தியிலேயே கழிக்க வேண்டியது இருந்ததோ, இதுபோலத்தான் அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது. ஒருவேளை வெளியிலே அவர்களுடைய வாழ்க்கை ஆடம்பரமாக இருக்கலாம், ஆரவாரம் மிக்கதாக இருக்கலாம், அவர்களை புகழின் உச்சியிலே வைத்து நாம் கொண்டாடலாம், இதயத்திலே ஹீரோவாக வைத்து ஆராதிக்கலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியின் பலத்தினால சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். 16ஆம் சங்கீதம் 8-9 வசனங்களில தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கான். வாழ்க்கையில தாவீது ராஜா சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை, சூழல்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை, எதிர்ப்புகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை. ஆனா அவர் என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தா, வலது பக்கத்துல வைத்திருந்தா, கர்த்தரையே நம்பி இருந்தா. அதனால் என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரை நம்பும்படியான விசுவாசத்தை அவருக்குள் கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவரை நாள் உண்டாகிற பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவருக்கு கொடுத்தா, அவர் அந்த சந்தோஷத்தினால சமாதானத்தினால சூழ்நிலைகளை எதிர்த்து நின்றார், பிரச்சனைகளை எதிர்த்து நின்றார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்குள்ளே மனமகிழ்ந்து களி கூர்ந்தார். அவர் சொல்லுகிறார், என் இருதயம் களி கூர்ந்தது, அக்களித்தது, நான் ஆண்டவருக்குள் அகமகிழ்கின்றேன், நான் ஆண்டவருக்குள் களி கூறுகிறேன். பிரச்சனைகள் இருப்பது ஒரு பக்கம், பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும், எதிர்ப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும், போராட்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுக்கு அவைகள் பிரச்சனைகளை அல்ல. ஏனென்றால் கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வார். நீர்மூழ்கி கப்பலிலே பயணிக்கின்றவர்கள் கடலின் ஆழத்துக்குள்ளே போகிறார்கள். அவர்களுக்கு கடலிலே மேற்பரப்பிலே ஏற்படுகிற சுனாமி பற்றி கவலை இல்லை.
கடலின் மேற்பரப்பிலே வந்த பிறகுதான் அவர்கள் கேள்விப்படுவார்கள் சுனாமி நடந்திருக்கிறது. ஆம், கர்த்தரை நம்பி வாழுகின்ற தேவ பிள்ளைகள், கர்த்தரை தங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய வசனத்திலே விசுவாசம் வைத்து வாழுகிறவர்கள், பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றவர்கள், அதனால் சந்தோஷத்தை சமாதானத்தை உடையவர்கள். ஆனால் கர்த்தரை விட்டு விலகி வாழுகிறவர்கள் எந்த சூழலையும் சந்திக்க இயலாதவர்கள். ரூத்தின் புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நகோமி இன்பம் என்று அர்த்தம் கொண்டவள். அவளும் அவளுடைய கணவனும் பஞ்சம் பிழைப்பதற்காக மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே அவள் கசந்த அனுபவங்களை எல்லாம் சந்தித்து தன்னுடைய கணவனை இழந்து, தன்னுடைய 2 பிள்ளைகளை இழந்து, மூத்த மருமகள் ஒருபாள் கூட தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று விடுகிறாள். இந்த ரூத்திடத்தில் கேட்கிறாள், ஏம்மா, எல்லாரும் போய்விட்டார்கள், என் கணவன் போய்விட்ட, என் பிள்ளைகள் போய்விட்டார்கள், மூத்த மருமகளும் தன்னுடைய தாய் வீட்டுக்கே போய்விட்ட, நீ மாத்திரம் என் கூட வரணுமா? நான் இன்றைக்கு ஒருவனுக்கு திருமணமாகி நான் ஒரு குழந்தையை பெற்று அவன் உனக்கு கணவனாகும் வரையிலும் நீ பொறுத்திருக்க முடியுமா? அப்படிப்பட்ட நம்பிக்கை முதல்ல எனக்கு இல்லை என்று இந்த ரூத் இருக்கிறாங்களே மாமி, தன் மருமகளிடத்தில் இளம் விதவையாய் நிற்கிற அந்த இளம் பெண்ணிடத்தில் சொல்லுகிற, வாழ்க்கையில எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு ஒரு புருஷன் கிடைப்பான், என் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறக்கும், அதை வளர்த்து உனக்கு புருஷனாக்கி உனக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நம்பிக்கை இழந்த சூழலில நானே என் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று நான் நம்பிக்கை இழந்திருக்கிற நேரத்தில் நீ என்னோடு கூட வர வேண்டுமா? எந்த நம்பிக்கையில நீ என்னோடு வருகிறாய் என்று கேட்கிறாள். ஆனால் 2ஆம் அதிகாரம் ரூத் 2:12 இந்த ரூத் என்கின்ற மோவாபிய பெண் எந்த தைரியத்தில், எந்த நம்பிக்கையில அவள் ரூத்தை பின்தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வந்தாள் என்றால், ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் போவாஸ் சொல்கிறார் பாருங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த ரூத்து சாதாரண பெண் அல்ல, அவள் விசுவாச பெண். அவள் நகோமியை நம்பினாள் என்று சொல்லப்படவில்லை. தன்னுடைய எதிர்காலத்தை தன்னுடைய கையில வைத்து சமாளிக்கலாம் என்றும் அவள் நம்பவில்லை. அவளுக்கு நம்பிக்கையின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனிடத்தில் அவள் நம்பிக்கை கொண்டிருந்தாள். அவர் தனக்கு ஒரு எதிர்காலத்தை பார்த்து கொள்வா, தன்னுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது என்று ரூத் நம்பினாள். அதை போவாஸ் கண்டுகொண்டா. அவளுடைய பின்னாட்களில் அவளுடைய வாழ்க்கை வரலாறு அந்த விசுவாச வாழ்க்கையை சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள்ளே பேசினார். அவளுக்குள்ளே இஸ்ரவேலின் தேவன், நம்பிக்கையின் தேவன், அவர் தனக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை கொடுப்பதற்கு வல்லவர் என்று நம்பும்படியா செய்தார். அந்த சந்தோஷமும் அந்த தைரியமும் அவளுக்குள்ளே வந்தபோது அவள் தனக்கு முன்னால் இருந்த பிரச்சனைகளை பார்க்கவில்லை, தனக்கு முன்னால் இருக்கிற எதிர்மறை சூழல்களை பார்க்கவில்லை, தன்னை நடத்தி செல்லுகின்ற நகோமியினுடைய பலவீனங்களை குறித்து பார்க்கவில்லை. அவள் கர்த்தரை நம்பினாள். நம்பிக்கையின் தேவன் அவளுக்கு வளமான ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்தை கொடுத்தார்.
என் அன்புக்குரியவர்களே, வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை விரக்தியிலேயே இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை நம்பிக்கையோடு நடத்துவதற்கு நம்பிக்கையின் தேவன் வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால ஜீவனுள்ள நன்னம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். வேதம் அழகாக சொல்லுகிறது, சங்கீதம் 33:21, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியினால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கழிகிறோம். நாம ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பும் போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பயம், கவலை, கலக்கம், சந்தேகம் மாறி நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் உண்டாகும். நீதிமொழிகள் 14:32 சொல்லுது, நீதிமானோ தன் மரணத்திலும் நம்பிக்கை உள்ளவன். கர்த்தரில் நம்பிக்கையாயிருக்கிற மனிதன், கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அவரால் அறிவிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய மரணத்திலும் கூட பயப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான். அவன் அதனால விரக்தி அடைய மாட்டான், ஐயோ மரணம் வந்துருமே என்று ஓடி ஒழிய மாட்டான். நம்பிக்கையோடு எதிர்கொள்வான். ஏனென்றால் நான் மரித்தாலும் உயிர்ப்பேன், மரித்தாலும் பிழைப்பேன். அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயம் அவனுக்கு உண்டு. யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று தைரியமாக அவன் சாட்சியிடுவான். வேதம் அழகாக சொல்லுகிறது அன்பார்களே, நம்பிக்கையின் தேவன் சகலவித நம்பிக்கையினால் உண்டாகிற சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கணும். அவர் நம்மை பலப்படுத்துவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். தெய்வ வசனத்தை விசுவாசித்து தெய்வ வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய உள்ளத்தை நமக்கு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து அவருடைய பலத்தினால நம்மை நிரப்பும் போது நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ள தானா உண்டாகும். அந்த விசுவாசம் நமக்குள்ள உண்டாகும் போது ஒரு சந்தோஷம், சமாதானத்தை நாம் உணரும். பிரச்சனை வந்த உடனே பதைப்போம், கவலையோ கலக்கமோ வராதே, மாறாக ஒரு தைரியமும் சந்தோஷம் உண்டாகும். இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவா. எந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் என்னை நடத்துகிறவ என் நம்பிக்கையின் தேவன். நம்பிக்கையின் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். மரணத்தில் இருந்தோ உயிர்த்தெழ செய்யக்கூடிய தேவன். அந்த நம்பிக்கையில நாம் வாழ கற்றுக்கொண்டா, அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வர தொடங்கிவிட்டா வாழ்க்கை சுலபமாகிவிடும். பிரச்சனைகளை தானாக எதிர்கொள்ள தொடங்கிவிடுவோம். சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறவர்களாய் அல்ல, துணிந்து ஆண்டவருக்காய் நிற்கிறவர்களாய் வல்லமையுள்ள சாட்சிகளாய் நிலை நிற்போம். இப்படிப்பட்ட ஆற்றலை தூய ஆவியானவர் திருவசனத்தினாலும் திருசாக்கிரமத்தினாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். நாம் ஜெபத்துக்கு ஆயத்தமாக கல்வாரி கீதங்களில 157வது பாடல், எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார் என்ற பாடல் சேர்ந்து பாடுவோம். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே,
பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அற்புதமா அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல் அன்பரவருண்டு. இப்பூவினில் இவரை போல் அன்பரவருண்டு. மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவேன். மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவேன். சர்வவல்ல தேவனிவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவரா. சர்வவல்ல தேவனிவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவரா. என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா. என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா. நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. கர்த்தரெந்தன் மேய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். கர்த்தரெந்தன் மேய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் நேசர் காத்திடுவார், என்றும் பின் செல்லுவேன். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று செல்லுவேன். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீ தந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிரச்சனை நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிறோம். வியாதி, வறுமை, கடன், வேலையின்மை, சமூக ஏற்றத்தாழ்வுகள், சமூக அநீதிகள், இப்படி பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் வாழும்போது நாங்கள் வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கையினால் எங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் தேவை. அதை இந்த உலகம் தர முடியாது என்று திட்டமும் தெளிவுமாக சொன்னீரையா. ஆண்டவர் இயேசு நம்பிக்கையின் தேவன். அவர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு தர முடியும். இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய கடவுள் சகல நம்பிக்கையின் தேவன், ஆறுதலுக்கும் தேவன், காரணர். பரிசுத்த ஆவியினால அவர் எங்களுக்கு நம்பிக்கையை தர முடியும், ஜீவனுள்ள நன்னம்பிக்கையை தர முடியும். ஆமாண்டவரே, இந்த நாளில் நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இன்றைக்கும் நம்பிக்கை இழந்த சூழலையிலே தங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டம் என்ன, நான் ஏன் வாழ வேண்டாம்,
நான் இந்த வியாதியோடு எத்தனை ஆண்டுகள் போராட வேண்டாம், நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனை நாட்கள் எதிர்கொள்ள வேண்டாம் என்று கலங்கி தவித்து கண்ணீரோடு நிற்கிற இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்துல என் நம்பிக்கையை கொடுக்கும்படி செபிக்கிறான். உம்முடைய வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்துல பேசும் ஐயா. குழப்பங்களை மாற்றி சந்தோஷத்தை சமாதானத்தை அவர்களுக்கு தா. விசுவாசம் உள்ள நல்ல இருதயத்தை அவர்கள் உள்ளத்துல கொடுமையா. நம்பிக்கையின் தேவனை தங்கள் வலது பார்சத்துல வைத்து தாவீதை போல பிரச்சனைகளை துணிந்து எதிர்கொள்ளவும், சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்கவும், சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எந்த நிலையிலே வாழவும் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு உம்முடைய பிள்ளைகள் வாழ தேவரை கிருபை செய்யும்படி செபிக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் இந்த கிருபை எங்களோடு இருக்கட்டும். பலவிதமான வேலைகளை கடமைகளை இன்றைக்கும் செய்ய போகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு புது பலத்தையும் புதிய உற்சாகத்தையும் கொட, உழைப்புக்கு தக்க பலனை கொட, உழைப்பின் பலனை உண்ணத்தக்கதான கிருபையை தார். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், சரீர பலவீனங்களினால் நீண்ட காலமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிற வியாதியஸ்தர்கள், மருத்துவமனையில் வீடுகளிலே தங்கியிருந்து சிகிச்சை பெறுகிறவர்கள், வயது முதிர்ச்சியின் காரணமாக முதுமையின் காரணமாக பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தந்து செபிக்கிற பரம மருத்துவ அப்பா, உம்முடைய வல்ல கரங்களை நீட்டி உம்முடைய மக்களை தொட்டு சுகப்படுத்தும், பலவீனங்களை மாற்றும், புது பலத்தை கொடு ஆண்டவர். இந்த காலத்தில் மருத்துவம் பார்க்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ பணியாளர்கள், மருத்துவ துறை சார்ந்த அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிற, அத்தியாவசிய பணிகளை செய்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறா. தகப்பனே, பலவிதமான பணிகளை செய்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தாவே, வேலைக்கு செல்லும் போதும் வரும்போதும் நீர் அவர்களோடு கூட இருமையா. காவல்துறையிலே பணியாற்றுகின்றவர்கள், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிறவர்கள், இராணுவத்திலே பணியாற்றுகின்றவர்கள், ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சாமி. தகப்பனே, இந்த நாளில் வேலைக்கு செல்லும் போதும் வரும்போதும் மக்களை சந்திக்கும் போது நீர் பாதுகாத்துக் கொள்ளும். வாழ்வாதாரங்கள் இழந்து நிற்பவர்கள், ஆண்டவரை போதிய வருமானமின்றி தத்தளிப்பவர்கள், படித்து முடித்து வேலையில்லாதவர்கள், திருமண வயதில் வந்தும் திருமணமாக முடியாமல் இருக்கிறவர்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணத்தை குறித்து கவலையோடு செபிக்கிற பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் உடைய பொறுப்பில் ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா. ஆன்லைனில் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, பள்ளிக்கூட கல்லூரி மாணவிகளுக்காக செபிக்கிறான். விரைவில் இந்த சூழல்கள் எல்லாம் மாறி ஒரு சுமூகமான சூழலை உண்டாகட்டும் ஐயா. இன்றைக்கு பிறந்த நாளை காண்பவர்கள், திருமண நாளை ஆசிரிக்கிறவர்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருக்கும்படி செபிக்கிறான். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே, படிப்பு வேலை நிமித்தமாய் தூர இடங்களில வெளிநாடுகளிலே தங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்களை பாதுகாத்து நடத்தும் ஐயா. பலப்படுத்த ஆண்டவரே, ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய மக்களை கண்ணோக்கி பார். அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கவும் நம்முடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளவும் செபிக்கிறான். நல்ல தகப்பனை, இன்று முழுவதும் எங்களை பொறுப்படுத்தி நடத்தும் ஐயா. துர்ச்செய்திகள், ஆபத்துகள், மோசங்கள், பொல்லாப்புகள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே, ஆமீன். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் திரு உறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலையில் எங்களோடு கூட
இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறவங்க யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அப்படியானால் மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நாம் இருக்கிற இடத்துல கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you. Pastors want to transfer the answer. Huh?